Hello students, this is Indrani Mathematics. இப்போ chapter number 7 Applications of Differential Calculus. அதில் example 7.31 பார்க்கலாம். Expand tan x as ascending power of x up to 5 terms. So tan x expand பண்ணணும் up to 5 terms for minus pi by 2 less than x less than pi by 2. So again பார்த்தீங்கன்னா tan x is valid for this interval சொல்லி 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை தான் நீ சூஸ் பண்ணணும். So tan x is valid for minus pi by 2 less than x less than pi by 2ங்கிற இந்த ஆன்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 1 மார்க் கொஸ்டின். ஸோ இது அப்படியே 5 மார்க்கில் கொண்டு வரணும்னா நீ என்ன பண்ணணும், அப் டு 5 டேர்ம்ஸ். ஸோ ஃபஸ்ட் கொடுத்துருக்கிறது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ, தட் இஸ் கால் tan x. இப்போ எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா tan x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அடுத்தது வரும். நான் அதை என்ன பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் எஃப்ஐ எஃப்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கிற அதுதான் ஈஸி மெத்தட். ஓகே, ஸோ சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை நான் எப்படி எடுத்துக்கலாம், 1 + tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் பை யூஸிங் 10th ஸ்டாண்டர்டில் படித்த ட்ரிக்னாமெண்ட்ரியில் ஐடென்டிட்டிஸ். ஓகே, ஸோ 1 + உனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் உனக்கு tan எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ tan ஸ்கொயர் எக்ஸ்னா என்ன வரும்னா எஃப் ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் வேணும். எஃப் டேஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 1 becomes constant, 1 becomes 0 ஆயிரும். ப்ளஸ் இது செயின் ரூல் நீ அப்ளை பண்ணிப்பாரு. எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் இஸ் 2x. ஸோ 2 into f of x into இந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா you will get f of x நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். the f of x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் தான் f dash of x. ஸோ இது என்ன ஆகும்னா 2 into f of x into இந்த f of x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா you will get f dash of x. இப்போ f triple dash of x வேணும். 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். இது u into v. ஸோ யூவியோட டிஃப்ரென்சியேஷன் என்ன ஆகும்னா u v dash plus v u dash. ஓகே, ஸோ f of x into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். f டேஷ்ங்கிறது f டபுள் டேஷாக மாறும். ஓகே, ப்ளஸ் இந்த f dash of x அப்படியே இருக்கட்டும். இங்கே இருக்கிற f டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா you will get f dash of x. ஏன்னா f ஓட டிஃப்ரென்சியேஷன் இஸ் f dash. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. 2 into f of x into f double dash of x ப்ளஸ் f dash into f dashனா f dash of x ஓட ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ 2 உள்ள கொண்டு வா. 2 f of x into f double dash of x ப்ளஸ் இந்த 2 உள்ள வரும்போது 2 into f dash of x ஹோல் ஸ்கொயர் ஆகும். இப்போ ஃபோர்த் டெரிவேட்டிவ்க்கு வரோம். 2 காமனாக இருக்கட்டும். இதுக்கு ஒரு யூவி மெத்தட் அப்ளை பண்ணுறோம். ஸோ f of x into இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் டெரிவேட்டிவ் ப்ளஸ் இது செகண்ட் டெரிவேட்டிவ் அப்படியே இருக்கும். இந்த எஃப்ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா you will get f dash of x. ஓகே, ப்ளஸ் இதுதான் இந்த ஃபஸ்ட் டேர்மோட டிஃப்ரென்ஷியேஷன். இப்போ அடுத்த டேர்முக்கு நான் வரேன் பாருங்கள். இப்போது எக்ஸோட ஸ்கொயர் இதுதான் ஃபார்முலா. கரெக்டாக நான் என்ன சொல்லிக்கிறேன், இதையே முன்னாடி கொண்டு வந்துடு. அப்போ இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 4 கிடச்சிரும். இன்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா 2x இன்ட்டு அந்த எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா. ஸோ 2 into 2 is 4. எக்ஸுங்கிறது இதுதான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா you will get f double dash of x. ஸோ இப்போ 2 f of x. இப்போ இதுதான் உனக்கு இந்த டேர்மோட டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் எல்லாம் முடிச்சுட்டு ஃபோர்த்துக்கு ஃபிஃப்த்துக்கு அப்படியே நான் வர்றேன். 2 வெளியவே இருக்கட்டும். எகெயின் பாருங்கள், இது u இது v. அப்போ f இன்ட்டு தேர்ட் டெரிவேட்டிவ் ஃபோர்த்தாக மாறும். ப்ளஸ் இங்கே இருக்கிற தேர்ட் அப்படியே இருக்கட்டும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது உனக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸாக மாறும். ஓகே, ப்ளஸ் இது u இது v என்னாகும், எஃப் டபுள் டேஷ் இன்ட்டு எஃப் டேஷோட டிஃப்ரென்சியேஷன் எஃப் டபுள் டேஷ் ப்ளஸ் இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் டபுள் டேஷை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ட்ரிபிள் டேஷாக மாறும். ப்ளஸ் 4 இன்ட்டு இது ஒரு u இது ஒரு v டிஃப்ரென்ஷியேட் பண்ணு. எஃப் டேஷ் இன்ட்டு எஃப் டபுள்ங்கிறது ட்ரிபிள் ஆகும். ப்ளஸ் இந்த எஃப் டேஷ் அப்படியே தான் இருக்கும் இன்ட்டு எஃப் டேஷ். இந்த எஃப் டேஷ்ங்கிறது எகெயின் எஃப் டபுள் டேஷாக மாறும். ஓகே, ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா இது 2 times எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபோர்த் டெரிவேட்டிவ் எஃப் இன்ட்டு எஃப் ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் இது 2 உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா தேர்டு டெரிவேட்டிவ் இன்ட்டு எஃப் டேஷ். பாருங்கள், தேர்டும் எஃப் டேஷும் சேர்ந்தது. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்கா. அப்போ இது ஒரு டைம் இது ஒரு டைம்னா 2 times வந்துருமா. ஆல்ரெடி ஒரு 2 இருக்குதா. 2 2s are 4 வந்துருமா. எகெயின் இங்கே ஒரு 4 இருக்கு வரும். இங்கே வெளியே இருக்கிற 4 உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே ஒரு 4 வருமா. எஃப் டேஷ் இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆல்ரெடி ஒரு 4 இங்கே ஒரு 4 வந்துச்சுன்னா 8 times எஃப் டேஷ் இன்ட்டு எஃப் ட்ரிபிள் டேஷ். அடுத்தது என்ன, எஃப் டபுள் டேஷ் இன்ட்டு எஃப் டபுள் டேஷ் இஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர். அப்போ இந்த 2 உள்ள வரும்போது 2 times உனக்கு கிடைக்கும்.
இங்கே எஃப் டபுள் டேஸ் இன்ட்டு எஃப் டபுள் டேஸ்ங்கிறது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸோட ஹோல் ஸ்கொயர், வெளியே 4 இருக்குது. ஸோ 4 டைம்ஸ் இங்கே வரும், இங்கே 2 டைம்ஸ், 4 + 2 6 டைம்ஸ் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகே, இப்போ எல்லாத்துக்கும் 0 போட்டு பார்க்குறோம். எஃப் ஆஃப் 0னா tan x தான் சொல்லிக்கிறோம். அப்போ tan 0 இஸ் 0. எஃப் டேஸ் ஆஃப் 0னா 1 + secant square 0, that is 1 + tan square 0. பாருங்க இங்கே இருக்கு இல்லையா, 1 + tan square 0. அப்போ 1 + tan 0நாவே 0. ஸோ 1 + 0 is 0 ஆகும். பாருங்க 1 + 0, that is 1 + 0 வந்து not 0, it is 1. ஓகே, சாரி, 1 + 0 வந்து 1. இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0, இப்போ எஃப் வந்து 0 ஆயிடுச்சு, எஃப் டேஸ் வந்து 1 ஆயிடுச்சு. இப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 பாருங்கள், எஃப் டபுள் டேஸ்ங்கிறது இது தானே, 2 × எஃப் ஆஃப் 0 × எஃப் டேஸ் ஆஃப் 0. ஆக்சுவலாக எஃப் ஆஃப் 0 வந்து 0 நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இங்கே எனி வேல்யூ இன்ட்டு 0 இஸ் 0. ஸோ எஃப் டபுள் டேஸும் 0 ஆயிரும். 2 × இது 0 × இது 1, தட் இஸ் 0. அதே மாதிரி தேர்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் 0 பாருங்கள், இதுதான் தேர்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் 0. இதுக்கு 2 × இது வந்து 0. ஸோ ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 0ங்கிறதுனால 2 × இது கம்ப்ளீட்டாக நான் 0ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ் 2 × எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னா 1, 1ஓட பவரில் 2. அப்போ இது 0 ஆயிரும். இது மட்டும் 1² is 1, 2 × 1 is 2 வரும். ஓகே, அடுத்ததுக்கு வாங்க, எஃப் ஃபோர்த் டெரிவேட்டிவ் ஆஃப் எக்ஸ். அப்போது இதனோட ஆன்சர் 2 × ஓகே, இது எஃப் ஆஃப் 0 வந்து 0 ப்ளஸ் இதில் எஃப் டபுள் டேஸ் வந்து 0 தானே, இங்கே பார்த்துருக்குறோம் பாருங்கள், எஃப் டபுள் டேஸ் 0. ஸோ இங்கேயும் 0 வந்துடும். ப்ளஸ் 4 டைம்ஸ் இது எஃப் டேஸ் வந்து 1, பட் எஃப் டபுள் டேஸ் வந்து 0 தானே. ஸோ 1 × 0. ஸோ இதுவும் 0 இதுவும் 0ங்கிறனால இது 0 ஆயிரும். இது ஃபோர்த் டெரிவேட்டிவ். அடுத்தது ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் ஆஃப் 0 பாருங்கள், கடைசி லைன் இதுதான். 2 × எஃப் ஆஃப் 0. எஃப் ஆஃப் 0 வந்து 0ங்கிறனால 2 × 0 இங்கே வந்துருச்சு. ப்ளஸ் 8 × எஃப் டேஸ் ஆஃப் 0 வந்து 1, எஃப் ட்ரிபிள் டேஸ் ஆஃப் 0 வந்து 2, ப்ளஸ் 6 × எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0 வந்து 0. ஸோ 8 × 2 is 16. ஸோ த ஆன்சர் இஸ் 16, எக்ஸட்ரா. ஸோ உனக்கு தெரிஞ்சாச்சு எஃப் ஆஃப் 0லேருந்து எஃப் ஃபிஃப்த் டெரிவேட்டிவ் வரைக்கும் இதனோட ஆன்சர் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், மெக்லாரின் சீரீஸஸ் உனக்கு ஃபார்முலா தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0 ப்ளஸ் எஃப் டேஸ் ஆஃப் 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square plus f triple dash of 0 by 3 factorial into x cube plus f fourth derivative of 0 by 4 factorial into x power 4 plus etc. Okay, இதில் substitute பண்ணிக்கோங்க. f of x ஓட வேல்யூ வந்து இங்கே என்னன்னா tan x equal to f of 0 வந்து 0 plus f dash of 0 வந்து 1 1 by 1 factorial is 1 into x plus f double dash of 0ங்கிறது 0 plus triple dash of 0 பாருங்க f triple dash of 0ங்கிறது 2 by 3 factorial na 1 into 2 into 3 is 6 வரும் into x cube plus fourth derivative வந்துச்சுனா இங்க fourth derivative வந்து 0 plus அடுத்தது fifth derivative இதே வரணும் இல்லையா என்ன வரும் f fifth derivative of 0 is 16 by 4 factorial 5 factorial என்ன வரும் இது வந்து என்னன்னா 1 into 2 into 3 into 4 into 5 so 2 into 3 6 6 into 4 24 24 into 5 வந்து 120 into x power 5 plus etc ஏன்னா அவங்க கேட்டிருக்கிற question up to up to fifth power கேட்டிருக்காங்க so x power 5 வரைக்கும் நீ கொண்டு வரணும் ஓகே so tan x equal to இது x ஆகும் plus இது என்ன ஆகும்னா 1 3 1 2 6 cancel ஆச்சுனா 1 by 3 வரும் x cube by 3 வரும் that is 1 by 3 into x cube plus இதுவும் cancel ஆகும்போது 2 times 8 ஆல divide பண்ணீங்கன்னா இது 2 times இது 15 times கிடைக்கும் into x power 5 plus etc இதுதான் tan x இது valid in minus pi by 2 less than x less than pi by 2 suppose இதே questionல 1 markல இது இந்த answer வச்சு சொல்லலாம் what is the coefficient of x cube in tan x so the coefficient of x cube in tan x is ன்னு சொல்லி 1 by 3 ஒரு ஆப்ஷன் மற்ற 3 ஆப்ஷன் வேற வேற கேட்கலாம் so நீ 1 by 3 choose பண்ண தெரிஞ்சிருக்கணும் okay